வந்து அவங்க திருப்பி வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் நினைச்சாரு ராகுல் காந்தி அரசியல் டப்பா காலி 234 தொகுதியில போறதுக்கு ஆள் வச்சிருக்காருங்க. அவரு ஜெயிக்கிறாரோ தோக்குறாரு. உதயநிதியை முன்னிறுத்தினால் கண்டிப்பாக 26 தோல்வி சீமான், அண்ணாமலை, விஜய் போன்றவெல்லாம் அடிக்கடி பேச ஆரம்பித்தால் உதயநிதிக்குத்தான் அது வயிற்றில் புலியை கரைக்கும். 3 மணி மட்டும் எல்லாரையும் பாக்குறாங்க. பெரிய நெத்தியில போட்டு வச்சுட்டு ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார், அப்போ INDA கூட்டணி இனிமேல் என்ன சார் ஆகும்? பிகாஸ் INDA கூட்டணி இனிமேல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஹரியானாவில் தோல்வி, அதுக்கப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தோல்வி, அதுக்கப்புறம் ஆனா வந்து ஜார்க்கண்ட்ல ஜெயிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? அதற்கு ஒரு ஜனநாயகம், அங்க இவிஎம் எல்லாம் ஜெயிச்சிட்டுன்னு சொல்றாங்க. மகாராஷ்டிராவில் இவிஎம் தோற்றது என்று சொன்னார்கள். இண்டி கூட்டணி எதிர்காலம் என்னை பொறுத்த மட்டும் 2036 இண்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அது மட்டும் அவர்கள் ஓய்வு பெற வேண்டும். அப்பொழுது சரத்பவார் இருக்க மாட்டார், லாலு யாதவ் இருக்க மாட்டார், சோனியா காந்தி இருக்க மாட்டாரு, பிரியங்கா காந்தியினுடைய தலைமை 2036 வரக்கூடிய சான்ஸ் இன்னும் 12 வருஷம் இருக்குங்க. அப்ப நீங்க வந்து நிச்சயமா 2029 வந்து அவங்க திருப்பி வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்ப ராகுல் காந்தியோட ஃபியூச்சர் என்னதான் சார் ஆகும்? ராகுல் காந்தி இனிமேல் வந்து கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் தானா? வாஷ் அவுட். அவரு அமெரிக்கா, இட்டாலி எங்க போய் உட்காந்து சரண அடைஞ்சிடும். இங்க இனிமேல் இந்தியாவில் அவருக்கு போனி ஆகாது. இன்னொன்னு சொல்றேன், உண்மையை சொல்றேன். நான் ஒரு ஆங்கில தொலைக்காட்சியில் ஆலோசகராக இருக்கிறேன், டைம்ஸ் நவ் என்று சொல்லி. தேர்தல் சமயத்தில் நான் போவேன். வயதாகிவிட்டது, இருப்பினும் என்னை கூப்பிடுகிறார்கள். அங்க அந்த டிபேட் முடிஞ்ச உடனே எங்கிட்ட காங்கிரஸ்காரங்கள்லாம் சொல்றதெல்லாம் வெளில சொன்ன அசிங்கமா இருக்குங்க. இனிமேல் காங்கிரஸ் அவுட்டு, ஃபியூச்சர் கிடையாது, ப்ரோ லெஃப்ட் ஆயிட்டோம், ப்ரோ முஸ்லீம் ஆயிட்டோம், இந்துக்கள் எல்லாம் ஓடி விட்டார்கள், ஒடுங்கி விட்டார்கள், ராகுல் காந்தி தன்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சில காங்கிரஸ்காரர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் விட்டுருங்க கணேஷ். நரேந்திர மோடி நேற்று முன்தினம் மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிடித்து பல தொலைக்காட்சிகளில் காண்பித்தார்கள். தமிழகத்தில் அதை இருட்டடிப்பு செய்தார்கள். ரியல் ஒன் வாய்ஸ் மேயர் மூலமாக, கணேஷ் மூலமாக நான் சொல்லிக் கொள்வது, நரேந்திர மோடி சொன்னது மெயின் ஸ்பீச். அவருடைய காரணம் என்ன என்று கேட்டால், எதிர்கட்சிகள் என்பதை இல்லாமல் செய்தது. பாரசைட் என்றால் ஒரு ஒரு பிராணி ஒண்ணு இருக்குது, உடம்புல உட்கார்ந்து ரத்தத்தை குடிக்கும். அந்த மாதிரி குடிச்சு தமிழ்ல என்ன சொல்ற, அதுக்கு வண்டு இல்ல சம்திங், அந்த ரத்தத்தை உறிஞ்சும் அட்டை. அந்த மாதிரி காங்கிரஸ் உட்கார்ந்து உறிஞ்சிட்டாங்க. பாருங்க, எல்லாரும் அதை தான் குறிப்பிட்டு காண்பித்தார். ராகுல் காந்தியினுடைய அணுகுமுறையை அவருக்கு அர்பன் நக்சல் ஆகிவிட்டது. ஒரு மாபெரும் காங்கிரஸ் தலைவர் பாஜகவில் சேர இருக்கிறார் என்றெல்லாம் அவர் கோடி காண்பித்தார் நரேந்திர மோடி. ஆக மொத்தம் ராகுல் காந்தி எதிர்காலம் என்பது இனி கடினமாகத்தான் இருக்கும் என்று. ஏன்னா 89 தேர்தல்ல தோத்துருக்காங்க அவர். மொத்தம் 89 லிஸ்ட் போட்டிருக்காங்க பாஜக. இல்ல சார், தோல்வி மேல தோல்வியா பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பட் ஜார்க்கண்ட்ல வந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்றுட்டாங்க. ஹேமந்த் சோரன் வந்து கடைசியில வந்து மேலும் கீழுமா போய்கிட்டே இருந்தது. கடைசியில வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸா மேல வந்துட்டாங்க. 56 சீட் எடுத்துட்டாங்க. அது எப்படி சார் பாக்குறீங்க? இன்னொன்னு சொல்லட்டுமா? தமிழகத்துக்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்டில் வெற்றி பெற்றது எப்படி செந்தில் பாலாஜி மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகிறாரோ, பொதுமக்களுக்கு சேவை செய்கிறாரோ, அதன் மூலமாகத்தான் ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் வெற்றி பெற்றார். அதையும் தவிர பர்மாவிலிருந்து, பங்களாதேஷிலிருந்து வந்த முஸ்லிம்கள் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற்று விட்டார்கள். அவருக்கெல்லாம் அடையாள அட்டை கொடுத்தது. அதைத்தான் தேர்தல் பிரச்சனை ஆக்கினார்கள் அமித்ஷாவும், பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி எல்லாம். அது தோல்வியுற்றது, அவ்வளவுதான். பட் இருந்தாலும் அவர் மேல அவ்வளவு பெரிய ஒரு புகார்லாம் இருந்துச்சு இல்ல சார்? எல்லாரும் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து சரி கிடையாது,
கரப்ஷன்ல நிறைய பண்றாரு கரப்ஷன் அப்படின்னு தானே சார் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி எப்படி சார் ஜெயிச்சிட்டாரு அவரு? அதெல்லாம் பொய்யாக்கிட்டாங்க. அதை தவிர ஒரு ஹேமந்த சோரேனுடைய தகப்பனார் சிபு சோரேன் என்பவர் ஆதிவாசி மக்களுக்கு ஒரு எம்ஜிஆர் மாதிரிங்க. ஓகே. எப்படி ஜெயலலிதா எம்ஜிஆரையும் சேர்த்தால் பொதுமக்களிடம் அவ்வளவு தொடர்பு. காத்தால 3 மணி மட்டும் எல்லாரையும் பாக்குறாங்க. பெரிய நெத்தியில போட்டு வச்சுட்டு அவர் சொல்றாரு, அவர் நைட் டியூட்டி பார்த்தாராம். எங்கிட்ட சொன்னாரு, நான் மகாராஷ்டிரா பாம்பேல பார்த்த போது, நான் ஒரு ஆட்டோ ரிக்ஷாக்காரன் தானே, எனக்கு பொதுமக்களுடைய பல்ஸ் தெரியும், நாடி துடிப்பு எனக்கு தெரியும் என்று சொன்னார். ஓ, ஓகே. அவர் அதனால என்ன ஒரு கொஸ்டின் இருக்குன்னா, அப்ப ஐஎன்டிஏ கூட்டணி இன்னும் கொஞ்சம் உயிர் பெற்றுதான் இருக்கோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் வருது இல்ல சார்? ஆங்காங்கே எங்கேயோ வின் பண்ணிடுறாங்களே. அது வின் பண்ணிட்டு பாஜக கையை கோத்துருவாங்க. நீங்க பாத்துட்டே இருங்க. இப்போ ரேவந்த் ரெட்டி தெலுங்கானால காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் அவர் பிஜேபி ஆளுங்க அவரு. ஆமா, பிஜேபி. அதான் பிஜேபியோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. ஏன்னா ஸ்டேட்டுக்கு எல்லாமே பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு. அவங்க ஜெயிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி வந்துகிட்டே தானே சார் இருக்காங்க. ஆனா ஹேமந்த சோரன் புரிஞ்சுட்டாரு. அவர் நினைச்சாரு ராகுல் காந்தி அரசியல் டப்பா காலின்னுட்டு, எதுக்காக ஒரு கலையை வச்சு, எப்பவுமே அரசியல்வாதி ஒரு கலையை விட்டுட்டு இன்னொரு கலையை பிடிச்சிட்டோம். இப்படி இருக்கிற இந்த நேரத்துல டிஎம்கே நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இந்த எலெக்ஷனை தமிழ்நாடுல இருக்கிற டிஎம்கே எப்படி பாப்பாங்க? சரி, நம்ம சாஃப்ட் இந்துத்துவா எடுக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கலேன், 2026 திமுக வெற்றி பெறும். ஆனால் பிளவுபடும் பின்னணி. ஓகே. உதயநிதியை முன்னிறுத்தினால் ஆதித்ய தாக்கரே தோல்வி மூலமாக, சுப்ரியா சூலே தோல்வி மூலமாக, ராகுல் காந்தி தோல்வி மூலமாக மு.க. ஸ்டாலின் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த விவாதத்தில் இருந்து திமுக தொண்டர்கள் கூட புரிந்து கொள்வார்கள். நான் சொல்லுகிறேன், உதயநிதியை முன்னிறுத்தினால் கண்டிப்பாக 26 தோல்வி ஜெயிப்பார். கட்சி உடையும். கட்சி உடைவதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் திமுகவிற்கு ஒரு அபாயமணி. பாஜக மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவது மகாராஷ்டிரா அதைத்தான் குறிக்கிறது. என்னுடைய அரசியல் நோக்கம் மாதிரி பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அரசியல் என்பது சரத்பவார் அரசியல் மாதிரி ஒரு அஸ்தமனமானாலும், உதயநிதியினுடைய உயரம், உதயனுடைய உதயம் கட்சியில் பிளவை உண்டாக்கும். அதற்கு சென்ற முறை கூட நாம் விவாதித்தோம். கனிமொழியே ஏக்நாத் ஷிண்டே, பெண் ஏக்நாத் ஷிண்டே ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை 2026க்கு பிறகு. ஆமா சார், அவங்க சிங்கப்பூர் போயிட்டாங்க. இவர் கலா ஆய்வுன்னு சொல்லிட்டு தூத்துக்குடி போகும்போது அவங்க சிங்கப்பூர் போயிட்டாங்க இல்லையா? சோ ஏதோ சம் ஃபிரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் தேர். அதே சமயத்துல சீமான் கொஞ்சம் சொல்லுங்க. ஃபிரிக்ஷனை தானே மேக்னிஃபை பண்ணாரு நம்ம பழனிவேல் தியாகராஜன் 30,000 கோடின்னு இல்லைங்களா? ஆமா, கனிமொழி இல்லைங்களா? ஆக மொத்தம் இப்ப பாருங்க, துரைமுருகன் கூட சொல்றாரு, என்னுடைய அரசியல் முடிஞ்சு போச்சு, இனிமேல் சின்னவெல்லாம் மேல வரணும். உதயநிதி, அப்புறம் நேரு சொல்றாரு, உதயநிதியுடைய மகன் இன்பநிதி வந்தா கூட நான் தான் அவர் முதலமைச்சர். அந்த மாதிரி ஒரு சைக்கோ ஃபேன்சி ஷுட் எண்ட் இன் தமிழ்நாடு. ஒன்று நிச்சயங்க, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மங்கிவிடும். அதிமுக எப்படி சரம் இறங்கியதோ அதே மாதிரி திமுக 2026க்கு பிறகு மங்கும். சார் 26க்கு அவங்க ஜெயிச்சிட்டாலே அவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கட்சியை தூக்கி நிறுத்திடுவாங்களே சார்? தப்பு. அது அந்த நிறுத்தினது ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் மு. கருணாநிதியிடமிருந்து அந்த பேட்டனை வாங்கின போது, அந்த தீப்பந்தத்தை வாங்கிய பொழுது நிலைமை இருந்தது. மு.க. ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருந்தது தகப்பனார் கருணாநிதி. அந்த வேகம் இப்ப இருக்காது. காரணம் என்ன என்று கேட்டால், சீமான், அண்ணாமலை, விஜய், அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், அந்த மாதிரியான லீடர்ஸ் வெளில வந்துட்டாங்க. அது டைவர்சிஃபை ஆகும். 234 நான் சொன்னேன், மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு குட்டி தமிழ்நாடே பாஜக வைத்திருக்கிறது என்று. அது உடைய ஆரம்பிக்குங்க. இந்த இடத்துல சீமான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்னைக்கு ரஜினிகாந்தை வேற போய் மீட் பண்ணியிருக்கிறாரு. நீங்க எப்படி சார் அந்த மீட்டிங்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? எதுக்கு போய் அவர் மீட் பண்ணாரு? ஒருவேளை பிஜேபி கூட வாங்க அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் ஏதாவது நீங்க இப்பவே சொன்னீங்க டிஎம்கே சாஃப்ட் இந்துத்துவா எடுக்குதுன்னு. அப்ப கொள்கை மாறினாங்கன்னா உத்தவ் தாக்கரே மாதிரி அங்க அடி விழும் நன்னா. அதை ரஜினிகாந்த் எப்படி சமாளிப்பார்? ரஜினிகாந்த் ஒரு அரசியல் அவர் சொன்னார்னா
தாக்கம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ரஜினிகாந்தினுடைய அரசியல் சரத்பவார் மாதிரி முடிஞ்சு போச்சுங்க. அது எதிர்க்கு திருப்பி பண்ணாதீங்க. சரி, ஓகே. அப்போ வந்து சீமான் அவங்க 2 பேரும் வந்து சும்மா சந்திச்சது வந்து சும்மா ஒரு மரியாதை நிமித்தம் தான். அதுல சார் அர்த்தம் இல்ல அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். தீவிரமாக பேச வேண்டும் என்றால் தமிழக அரசியலை குறித்து, தமிழக அரசியல் 2026 சாதாரணமாக இருக்காது, அபாரமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், தீப்பொறி பறக்க இருக்கிறது. காரணம், சீமான் அவர்களுடைய பேச்சிலிருந்து, விஜய் பேச்சிலிருந்து, திமுக பொதுமக்களிலிருந்து வெளிவந்ததை குறிக்கும் அளவிற்கு பேனாவை சென்னை மெரினா கடற்கரையில் நிறுத்தியது மு.க. ஸ்டாலின். ஏன் நிறுத்தினார்? சீமானுடைய அழுத்தம். ஆமா, சீமான் கொடுத்த அழுத்தம் தான் அது காரணம். வந்தா உடைப்பேன் ஏதோ என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்கு பாருங்க, சீமான் தமிழ் தேசியம் என்று சொன்னாலும் சீமான் கலைஞர் கருணாநிதியினுடைய சிலையை நான் உடைத்தெறிவேன் என்று சொல்லி வீர சபதம் சொல்லுகிறார். என்று சீமான் கேட்கிறார், அதானியுடன் ஸ்டாலினுடைய நட்பு என்ன என்று. அதனால்தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பலரை நாங்கள் எடுக்கிறோம் என்று செந்தில் பாலாஜி 10 பேரை கூட்டு போய் நிற்க வச்சு பண்றாரு. அதெல்லாம் நடக்காது. பொதுமக்கள் 234 தொகுதியிலையும் போறதுக்கு ஆள் வச்சிருக்காருங்க. அவரு ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ சார். அதனால என்ன சார் பிரயோஜனம்? ஆனா வந்து 8% to 10% அவர் பாட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கிறாரு. பட் இருந்தாலும் விஜயோட வரவு வந்து அவரை வந்து ஸ்தம்பிக்க வைக்காதா? நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? லாஸ்ட் அண்ட் ஃபைனலா விஜயும் சீமானும் ஏன் வந்து 2 பேரும் ஏன் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல யார் ஜெயிப்பாங்க? யாரு அந்த 3வது பொசிஷனுக்கு வருவாங்க? சீமான். அப்ப விஜய் வரமாட்டாரு அப்படின்னு தான் பாக்குறீங்க? எடுத்துன்னு போயிடாரு தவிர பொதுமக்களுடைய வாக்கு எடுக்க மாட்டார். சீமானுக்கு அந்த வாக்குகள் வந்துவிடும். எப்படி சார் சொல்றீங்க அது? அவ்வளோ சீமான் பழுத்த அரசியல்வாதியாக காயம்பட்டவர். விஜய்க்கு இன்னும் காயம்படல. ஓகே. ஏங்க கொண்டே ஒண்ணு கணேஷ், நேத்தி நீங்க உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னீங்க, அவனுக்கு ஒரு துக்கம் வந்தது பண்ணுது, அவன் நாளைக்கு சைக்கிள் வாங்கி தடா அப்பான்னுவான். நீங்க சைக்கிள் வாங்கி தர தொப்புன்னு கீழே விழுவான், கையில சராய்க்கும், காலில் சராய்க்கும், கையை முறிச்சுப்பான். என் பையன் கையை முறிச்சுனான். அந்த மாதிரி ஒரு காயம் பட்டாதான் விஜய்க்கு எதிர்காலம் உண்டே தவிர சைக்கிள் கத்துக்கச்சு எப்படி கீழே விழுந்து கையை உடைச்சிக்கிறீங்களோ. சீமான் 10 தடவை உடைச்சுன்றாருங்க. சைக்கிள் நல்லா ஓட்டுறாருங்க, ஹைவேல ஓட்டுறாரு சைக்கிள் இப்போ. பட் ஆனா ஜெயிக்க மாட்டேங்கிறாரு சார். 8% வச்சு என்ன சார் பண்றது? சார் ஜெயிப்பார் சார். அதிமுகவிடம் தோற்றது, டெபாசிட் போனது டிடிவி தினகரனிடம் திமுக. 2 வருஷத்தை அவங்க ஆட்சிக்கு வரலைங்களா சார் தமிழ்நாட்டுல? அந்த மாதிரி ஜெயிப்பாங்க சார். ஓகே. சீமானுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு அப்படின்னு தான் பாக்குறீங்க? சீமான் என்பவர் தன்னை திமுகவிற்கு எதிராக நிலைநாட்டி கொண்டு விட்டார். நாளை மறுநாள் அண்ணாமலை சென்னைக்கு வந்தால் அரசியல் மாறும். சீமான், அண்ணாமலை, விஜய் போன்றவர்கள்லாம் அடிக்கடி பேச ஆரம்பித்தால் உதயநிதிக்குத்தான் அது வயிற்றில் புலியை கரைக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். நீங்களே வந்து அதை கேட்டீங்க. அண்ணாமலை இன்னும் 2 daysல வராரு. அரசியல் மாற்றங்கள் இனிமேல், ஏன்னா இவ்வளவு நாளா பிஜேபி தமிழ்நாட்டுல என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. ஒரு பெரிய எந்த ஒரு நிலைப்பாடுமே எடுக்கல. ஒரு வேக்யூம் இருக்கணுங்க. எங்க 50 வருஷமா காங்கிரஸ் நீங்க நினைக்காதீங்க, அண்ணாமலையை பத்தி நினைக்கிறீங்க சார். 50 வருஷமா காங்கிரஸ் டமால் ஆயிடுச்சு. செல்வ பெருந்தகை பத்தி என்னென்ன பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, நல்லாவும் பேசுறாங்க. அந்த மாதிரி அண்ணாமலையை பத்தி நல்லா பேசுவாங்க, கெடுதலா பேசுவாங்க. இப்ப அண்ணாமலை வந்துட்டுனா, இப்ப அண்ணாமலை அடுத்த விஜய் சீமானும் பிடிச்சிருந்தாங்க. இப்ப அண்ணாமலை வந்துட்டாருன்னா 3 ஆயிடும். அது திமுகவிற்குத்தான் ஆபத்து. பொதுமக்கள் திமுகவிலிருந்து விலகிவிட்டதைத்தான் அது குறிக்காக காண்பிக்கிறது. அதான் சிக்னல்ஸ் ஃபார் ஆன்டி இன்கம்பன்சி என்று என்னுடைய கடைசி கருத்து கணேஷ். சார் எப்படி சார் அஜித் பவார் வந்து இன்ஃபேக்ட் ஃபேமிலியை விட்டு வெளியே வந்து எப்படி சார் அவரால் வந்து சரத் பவாரோட நிழல்ல இருந்து வெளியே வந்து இவ்வளவு பெரிய ஒரு சக்சஸ் வந்து கொடுக்க முடியுது? அதுக்கு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லிட்டுமா கணேஷ்? சொல்லுங்க சார். அது ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு அது புரிதல் வேண்டும். சொல்லுங்க சார். அந்த 10 வருடங்களாக செங்கோட்டையிலா இருந்தாலும் சரி, தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, நரேந்திர மோடிக்கு ஒரே ஒரு குறி, குடும்ப அரசியலை ஒழிக்கும். அது ராகுல் காந்தி மேல இருக்கிற கோபத்தை அடிச்சாரு. அதுல பாருங்க, 50 வருடங்களாக இந்திய அரசியலில் கோலோச்சிய சரத்பவாரை தரைமட்டமாக்கியது பாஜக அஜித் பவார் மூலமாக. அதற்கு பின்னணி ஹரியானா தேர்தல், அதற்கு பின்னணி மேற்கு வங்காளம், அதற்கு பின்னணி ஸ்ரீநகர். நான் 3த்தையும் ஒன்றாக தொடுத்தேமே ஆனால், பூ தொடுக்கிற மாதிரி தொடுத்தமே ஆனால், மாலை போடுற மாதிரி தொடுத்தேமே ஆனால்,
தேவிலால், பன்சிலால், பஜன்லால் என்று சொல்லக்கூடிய லால் குடும்பத்தினுடைய 50 வருட அரசியலை ஹரியானாவில் வீழ்த்தினார் நரேந்திர மோடி, அமித்ஷா. இப்ப ஏதோ ஒரு சாதாரண ஆளை கொண்டு சீஃப் மினிஸ்டர் வச்சிருக்காங்க. சாதாரண ஆளுங்க. மனோகர்லால் கட்டருக்கும் நரேந்திர மோடிக்கும் 2 வீலர்ல போவாங்க. நான் பார்த்துருக்கேங்க 1985, 86, 90 எல்லாம். அவங்க இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆகி மத்திய அமைச்சராக அந்த குடும்ப அரசியலை ஒழித்தார். ஹரியானாவில் தேவிலாலுடைய ஆதிக்கம், மம்தா பானர்ஜி ஆதிக்கத்தை அங்க அபிஷேக் பானர்ஜி முன்னிறுத்த வேண்டும் என்று சொன்னார். அங்க ஒரு குடும்ப அரசியலை ஒழித்தார். அப்துல்லா தப்பிச்சுட்டாரு, மொஹபா மோத்தி மாட்டின்றாங்க, ராஜசேகர் ரெட்டி மாட்டின்றாரு, உத்தவ் தாக்கரே மாட்டின்றாரு. அதுல அஜித் பவார் மூலமாக சரத்பவாருடைய எதிர்காலத்தை எல்லாம் கட் பண்ணிவிட்டார், கட் பண்ணார். அதுதான் ரகசியங்க. பாத்தீங்க வந்தீங்கன்னா இப்ப அஜித் பவாருக்கு ஏன் அவ்வளவுன்னு கேட்ட, அஜித் பவார் வந்து கொஞ்சம் ஹிந்துத்துவ ஃபீலிங் உடையவருங்க. சரி, ஓகே, ஹெல்ப் பண்ணுவாருங்க. அந்த ஒற்றுமை வேண்டும் என்று நினைப்பவர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை வேண்டும் என்று. சரத்பவார்னா அதானி குடும்பம், இவர் வந்து அதானிக்கு எதிரான குடும்பத்தில் இருந்தாலும் சரத்பவாருடைய ஒற்றுமை வேண்டும் என்று நினைத்தார். அவரை ஓரம் கட்டினார் சுப்ரியா சூலே மூலமாக. எப்படி துரைமுருகன் தனியாக இருக்கிறாரோ, உதயநிதியை கொண்டு வந்து கனிமொழி கசப்பாக இருக்கிறாரோ, அந்த மாதிரியான சூழ்நிலை மகாராஷ்டிராவில் இருந்தது. ஆனால் சரத்பவார் எப்படி அஜித் பவார் தலைதூக்கினார் என்று நீங்கள் கேட்ட பொழுது, சரத்பவாரையும் ஹரியானாவையும் தேவிலாலையும் நான் ஒப்பிட்டு பார்த்து சொன்னதில் இதன் மூலமாக கணேஷ் சொல்லுங்க சார், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 26-31 ஒரு பாடங்க. சூப்பர் சார். ஓகே சார். அது குடும்ப அரசியலை விட்டுணுங்கிற மாதிரி இது உதயநிதிக்கு சவால். ஏன்னா ஆனான பத்த ஆதித்ய தாக்கரே, ராகுல் காந்தி, அபிஷேக் பானர்ஜி எல்லாம் எங்கேயோ போன அப்புறம் நான் நினைக்கிறேன் உதயநிதி எல்லாம் இந்த திராவிட மாடல்ல இந்த திராவிட மாடல் போய் சொல்லி இருந்தாங்க வரும், அதெல்லாம் போச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி சார் நம்மளோட ஆன்சர் பண்ணதுக்கு. எனக்கு தெரியும் டெல்லியில ரொம்ப குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் காத்தால நமக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது. இந்த வரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.